ஸோ கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன். இந்த ஒரு பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி செல்ஃப் அட்டெண்டன்ஸ் போட வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஷுவலாக வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறையா மோட்ஸ் இருக்குது. ஒன்று டீம்ஸில் போய் எடுக்கலாம், இல்லை மேனுவலாக எடுக்கலாம். பட் இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம கொடுத்துருவோம். அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அந்த அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போது அவங்க வந்து உள்ளே என்டர் ஆகிட்டு அவங்களோட அட்டெண்டன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். இதை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லைவ் வீடியோஸ்க்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதில் சில விஷயங்கள் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வந்து இந்த மாதிரி தான், இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த செல்ஃப் அட்டெண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை போட வைக்கிறது அப்படிங்கிறது கம்பல்சரி இதே மாதிரி மோடில் தான் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்மளோட பர்டிகுலர் கோர்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். அண்ட் டர்ன் எடிட்டிங் ஆன், go to the particular session, add activity. அந்த ஆக்டிவிட்டியில் அட்டெண்டன்ஸ் ப்ளகினை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் மென்ஷன் பண்ணுற நேம் வந்து அட்டெண்டன்ஸ், அந்த பர்டிகுலர் செஷனோட நேம், அந்த மாதிரி சம்திங் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து தனித்தனியாக அந்தந்த செஷனுக்குள்ளே சேவ் ஆகிறனால இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. உங்களோட ஓன் க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் இதுக்குள்ளே அட்டெண்டன்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். லைக் ரெக்கார்ட் யுவர் அட்டெண்டன்ஸ், அட் இந்த ஒரு பர்டிகுலர் டைம், ஏதோ ஒரு நம்ம டைம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் அட்டெண்டன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிற டைம் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைம் வந்து 6:44. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, யூ கேன் ரெக்கார்ட் யுவர் அட்டெண்டன்ஸ் அட் 6:45 இல்லைன்னா 6:50. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமிங்கை உங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ரேண்டமாக அந்தந்த ஃபேக்கல்ட்டியே டிசைட் பண்ணிக்கலாம் என்ன டைமில் அந்த அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது. நீங்கள் 5 மினிட்ஸ் தான் அந்த அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் டைமில் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டெண்டன்ஸை என்டர் பண்ண முடியும். கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொடுக்கலாம் டைமிங்கை, கிளாஸோட மிடில் கொடுக்கலாம், கிளாஸோட எண்டில் கொடுக்கலாம். பட் அந்த ஒரு செஷன் முடிகிறதுக்குள்ளே அவங்ககிட்ட அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் உங்களோட ஓன் டைமிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ மென்ஷன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அந்த ஸ்டூடெண்ட் அப்போ மட்டும்தான் என்டர் பண்ண முடியும். இதை நீங்கள் ரேண்டமாக வச்சுட்டு, இல்லைன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், இல்லைனா ரேண்டமாக வச்சுட்டு கூட அவங்ககிட்ட அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த டைமில் ஓப்பன் ஆக போகுதுப்பா அட்டெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கூட செஷன் நடக்கும்போது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கள கொடுக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரேட், காமன் மாடியூல் செட்டிங், இதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து எடிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆஸ் சச் அதை அப்படியே விட்டுட்டு சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ் ஆர் சேவ் அண்ட் டிஸ்பிளே. ஓகே, ஒன்ஸ் இந்த செஷன் நமக்கு ஓப்பன் ஆன உடனே ஆட் செஷன் கொடுக்கணும். இந்த ஆட் செஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன டேட்டில் அட்டெண்டன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிற கோர்ஸுக்கு இப்போவே நீங்கள் அட்டெண்டன்ஸ் செட் பண்ணி வைக்கலாம். எல்ஸ் ஃப்யூச்சரில் பண்ண போகிற எல்லா செஷனுக்கும் நீங்கள் இப்போவே கொடுத்து வைக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ டேட் கொடுத்துடலாம். டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைம் என்ன அப்படின்னா, டைம் வந்து 6:49. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 6:50க்கு அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். 6:50. அதேமாதிரி இந்த அட்டெண்டன்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா 7:10க்கு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை இதோட கம்மியாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சேம் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே காப்பி பண்ணி போட்டால் கூட ஓகே, இல்லை அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இங்கே கொடுத்தாலும் ஓகே. ரெக்கார்ட் யுவர் அட்டெண்டன்ஸ் before 7:05 PM. So attendance starts by
ஏதோ ஒரு டைமிங் 6:50க்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 6:50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்கல்ட்டி கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே அலோ ஸ்டூடெண்ட் டு ரெக்கார்ட் ஓன் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்னால் அட்டண்டன்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு ஆட். ஓகே, அட்டண்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து ஸ்டூடெண்ட்டோட லாகின்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ரோல், அதாவது இந்த டீச்சர் அப்படிங்கிற ரோலை ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ரோலை மாற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்டோட லாகின்குள்ளே என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, அவனோட அந்த பர்டிகுலர் கோர்ஸ், அந்த பர்டிகுலர் செஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்து, அவங்க இந்த இடத்துல ஆப்ஷன் வரும், ப்ரெசன்ட் கொடுக்குறதா இல்லை லேட் கொடுக்குறதா என்னன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து ஸ்டூடெண்ட்டோட லாகின்ல ஓப்பன் ஆகும். அவங்க ஈஸியாக இந்த மாதிரி போயிட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த டைமிங் முடிஞ்ச உடனே அந்த அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் செல்ஃப் அட்டண்டன்ஸ் கொடுக்குறது. இந்த செல்ஃப் அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்ச உடனே இந்த அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கன்சால்டேட் பண்ணி ரிப்போர்ட்டாக எடுக்க முடியும். அது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, சேம் நான் மறுபடியும் அந்த கோர்ஸ்க்கு நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். பர்டிகுலர் செஷன் அட்டண்டன்ஸ், இந்த அட்டண்டன்ஸில் போனோம் அப்படின்னா ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு யாருமே கொடுக்கல. ஸோ தென் எக்ஸ்போர்ட். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். டேட் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்தராக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் செல்ஃப் அட்டெண்டன்ஸ் இஸ் டேக்கன்.